தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. இந்த வசனத்தில் பெரிய காரியம் என்னன்னா உடன்படிக்கை, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. இந்த வசனத்தில் எது பெருசுன்னு கேட்டீங்கன்னா தேவன் அவர் நம்மோட செய்திருக்கிற உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னு என்னங்க? பைபிள் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதனுடைய சிம்பிளாக அதனுடைய அர்த்தம் சொல்கிறேன். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற விசேஷித்த உறவு, ரொம்ப விசேஷித்த உறவு. இந்த பூமிக்குரிய உறவுகளில் எல்லா உறவுகளும் உடன்படிக்கை உறவு கிடையாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவு வந்து உடன்படிக்கையின் உறவு. இந்த உடன்படிக்கையின் உறவில் என்ன ஒரு விசேஷம்னா, ஒருத்தருக்கு இருக்கிறது அடுத்த ஆளுக்கு சொந்தம். கணவனுக்கு இருக்கிறது மனைவிக்கு சொந்தம், மனைவிக்கு இருக்கிறது கணவனுக்கு சொந்தம். ஏற்கனவே நான் சொன்னேன், உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார் வந்து மிக ஒரு ஏழையான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த திருமணம் ஆன அந்த நேரத்திலிருந்து அந்த பெண் ஏழை கிடையாது. ஏன்னா இவருக்கு இருக்கிற எல்லாமே இந்த அம்மாக்கும் சொந்தம். உடன்படிக்கையின் உறவில் ஒருத்தருக்கு சொந்தமானது அடுத்த ஆளுக்கு சொந்தமாகிடுது. அப்போது தேவன் என்ன சொல்கிறாரு, அவருக்கும் நமக்கும் ஒரு விசேஷித்த உடன்படிக்கை, ஒரு உறவு இருக்குது. அந்த உறவை உறுதிப்படுத்தும்படி இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார். அப்போ ஐஸ்வர்யம் பெருசு இல்லை, அதை விட பெருசு பலன். ஆனால் அதை விட என்ன பெருசுன்னா அந்த உடன்படிக்கை. ஏன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணும்படி, அதை உறுதிப்படுத்தும்படி தான் அந்த பலனையே கொடுக்கிறார். அதான் என்ன சொல்ல வர்றாரு, எனக்கும் உனக்கும் ஒரு ஸ்பெஷல் உறவு இருக்குது என்பதை நான் கன்ஃபார்ம் பண்ணும்படி, இன்னும் நிச்சயமாக்கும்படி, இன்னும் நல்லா வெளிப்படுத்தும்படி, இன்னும் 4 பேர் பார்க்குற மாதிரி இருக்கும்படி தான் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறேன். இப்போ கடவுளோட உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை உறவு இருக்குதா? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தீங்கன்னா புதிய உடன்படிக்கை மக்கள். நீங்கள் கடவுளோட ஒரு ஸ்பெஷல் உறவு இருக்குது நமக்கு. கிறிஸ்து இருக்கிறது எல்லாமே நமக்கு சொந்தமானது. அப்போ கடவுளோட நம்ம ஒரு ஸ்பெஷல் உறவில் இருக்கிறோம் என்பதை தேவன் வந்து உறுதிப்படுத்த விரும்புகிறார், கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறாரு, வெளிப்படுத்த விரும்புகிறாரு. அதில் ஒரு முக்கிய விதம் என்னன்னா, இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் கொடுக்கிறார். இப்போ இதை நம்ப வேண்டும் பாருங்க. இந்த ஒரு வசனத்தோடு நான் நிறுத்திட்டா கூட நீங்கள் இதை வச்சுக்கிட்டே வீட்டுக்கு போய் ஆசீர்வாதத்தை பெறலாம். அந்த மாதிரி வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எந்த விதத்தில் நினைக்கணும்? அவர் வந்து உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். இந்த கடின நாட்களில் இந்த பூமியில், சவால் நிறைந்த இந்த பூமியில் எத்தனையோ பேர் வேலை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சவாலாக இருக்குது பாருங்கள். இதை நம்புங்க. நீங்கள் அந்த உலகத்தை பார்க்காதீங்க, எக்கானமியை பார்க்காதீங்க, என்ன சூழ்நிலை நடக்குதுன்னு பார்க்காதீங்க. இல்லை உன் தேவனாகிய கர்த்தரேன். எல்லாரும் வந்து எக்கானமியை நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உலகத்தையும் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் லே ஆஃப் பண்ணிட்டாங்க, இத்தனை 1000 வேலை போயிடுச்சு, அதை நினைக்காதீங்க. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிற